தமிழ்நாடு சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவடைகிறது. காவல், தீயணைப்பு துறைகளுக்கான மானிய கோரிக்கையின் மீது பதிலுரையாற்றும் முதலமைச்சர் புதிய அறிவிப்புகளை வெளியிட இருப்பதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் குணசேகரன். இப்போ சட்டப்பேரவை கூட்டத்தொடர் இன்றுடன் நிறைவு பெறுகிறது. இன்றைய நிகழ்ச்சி நிரல் என்ன? சட்டமன்ற கூட்டத்தொடர் கடந்த 40 நாட்களாக நடைபெற்றிருந்த நிலையில் இன்றுடன் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் முடிவடைய இருக்கிறது. கடந்த மார்ச் மாதம் 14ஆம் தேதி தொடங்கியிருந்த நிதிநிலை அறிக்கையில் தொடங்கி துறை ரீதியான மானிய கோரிக்கை என சுமார் 40 நாட்களாக நடைபெற்று வந்த இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் இன்று முதலமைச்சரினுடைய பதிலுரையோடு நிறைவடைய இருக்கிறது. இந்த நிலையில் 9:30 மணிக்கு சட்டப்பேரவை கூட்டம் தொடங்க இருக்கிறது. சட்டப்பேரவை கூட்டம் தொடங்கிய முதலாக இன்றைய தினம் வினாக்கள் விடைக்கான அந்த நேரம் இல்லை என நேற்றே சபாநாயகர் தெரிவித்திருந்தார். அந்த நிலையில் இன்றைய தினம் சட்ட முன்வடிவுகள் இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவில் நிதித்துறை செயலருக்கு இடம் என்ற ஒரு சட்ட முன்வடிவினை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கொண்டு வர இருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆளுநருக்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு உடற்கல்வியியல் மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்திற்கான அந்த துணைவேந்தரை நியமிக்கவும் பதவி நீக்கம் செய்யவும் அரசுக்கு அதிகாரம் இருப்பதாக இந்த சட்ட முன்வடிவானது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மற்ற மாநிலங்களைப் போல பல்கலைக்கழகத்தில் ஆட்சி மன்ற குழுவில் நிதித்துறை செயலாளரான உறுப்பினரை கொண்டிருக்கும் வகையில் இந்த சட்ட முன்வடிவு தாக்கல் செய்யப்பட இருப்பதாக தகவல் வெளிவந்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய துறையான காவல் மற்றும் தீயணைப்பு துறைக்கான அந்த மானிய கோரிக்கைக்கான அந்த பதிலுரையினை ஆற்ற இருக்கிறார். அதன் பிறகு காவல் மற்றும் தீயணைப்பு துறையினருக்கான அந்த புதிய அறிவிப்புகளையும் முதலமைச்சர் இன்றைய தினம் வெளியிட இருக்கிறார். இதற்கு இடையே முதலமைச்சரினுடைய பதிலுரையின் பொழுது எதிர்க்கட்சி தலைவரும் குறுக்கிட்டு பல்வேறு காரசார விவாதங்கள் முதலமைச்சர் மற்றும் எதிர்க்கட்சி தலைவரிடையே இந்த காரசார விவாதம் இன்றைய தினம் நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையினருக்கான அந்த மானிய கோரிக்கை மீதான விவாதம் இன்றைய தினம் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள் விவாதிக்க இருக்கிறார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.